வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று குறிப்பாக நாங்கள் பேசுகிற விஷயம் டென்மார்க்கை சேர்ந்த மாலினி மார்க்கண்டு என்பவர் ஏற்படுத்துகின்ற சமூக வலைத்தள காணொலிகள் விடயங்கள், அவர் அதனை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்ட உறவுகள் சம்பந்தமாக பல்வேறு சிக்கல்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பேசப்படும். இது தொடர்பில் இதனுடன் சம்பந்தப்பட்டவரும் பாதிக்கப்பட்டவருமான இலக்கியா ஹரி அவர்கள் எங்களோடு இது தொடர்பில் பேசுவதற்கு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் இலக்கியா. வணக்கம். எப்ப உங்களுக்கு இதுல ஒரு சந்தேகம் வருது, இவர்களுக்கு இடையில ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கின்றது அல்லது இது திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுன்றது இப்ப உங்களோட சந்தேகத்துக்கு வருது? திரும்ப வரும்போது அந்த 2023 8ஆம் மாசம் போனவர் 24 வரல, 25 வாரது. அந்த 25 கால பகுதியில நான் வேற வீடு மாதிரி இருக்கிறேன் மட்டக்களப்புல. எனக்கு அட்ரஸ் தெரியாது, நீ கூட்டி போவான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்ட நோக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துதான் அவர் கூப்பிட்டவர். இப்ப நான் அவர்ல இருந்த ஒரு ஆசையில என்ன செஞ்சேன், நான் பிள்ளைகளையே கூட்டிட்டு நான் கொழும்புக்கு போயிட்டேன். நான் கட்டுநாயக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன், சர்ப்ரைஸா போவோம்னு சொல்லி. அப்ப அங்க போனதுக்கு பிறகு இவருக்கு இங்கால மாலினியையும் ஹேண்டில் பண்ணவனும் இங்கால என்னையும் ஹேண்டில் பண்ணவனும் அவருக்கு பெரிய ஒரு திண்டாட்டமா இருந்தது. அப்ப இவர் என்ன செய்யறது யோசிச்சது. பிறகு நான் யோசிச்சது என்னண்டா, கொழும்புக்கு போயிட்டு பிள்ளைகள் தெய்வல தூவெல்லாம் சுத்தி காட்டிட்டு திரும்ப ஒரு தரம் போக தேவையில்ல, நம்ம எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு வருவோம்ன்றது அங்கிற பிளானா இருந்தது. கொழும்பு கோல்பேஸுக்கு மட்டும் நாங்க போயிட்டு அங்க இருக்கிற மாலுக்கு எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு நாங்க அடுத்த நாளே திரும்பிட்டோம். ஹோட்டல்ல ரூம் போட்டு நின்று நாங்க எல்லா இடத்துலயுமே சந்தோஷமா தான் போய் திரும்பினாங்க. கார்ல போனாங்க, எல்லாமே போனாங்க. அவருக்கு அந்த அளவுக்கு இது இருக்கல, ஒரு பதட்டமும் பயமும் இருந்ததுதான். வெளியே தெரிஞ்ச நம்ம பிரச்சனைக்குள்ள மாட்டிடுவோம், இங்க ஒரு நம்பிக்கை வார்த்தையை கொடுத்துட்டோமே, திரும்ப மனுஷியோட இப்படி திரிகிறாங்கன்னு சொன்னா எல்லா இடமும் பிரச்சனை ஆகிடும்ன்ற ஒரு பயமும் பதட்டமும் இருந்தது. இருந்தாலும் எங்களோட சந்தோஷமா தான் இருந்தவர், ஒழுங்கத்தான் வாழ்ந்தவர். எல்லா பிரச்சனையும் நார்மலா தான் போய்கொண்டிருந்தது. அதே மாதிரி இவர் அங்க போன் கதைக்கிறத நிப்பாட்டல. இப்ப நான் யோசிச்சேன் என்னடா, பிள்ளைகளோட நெருங்கி பழகி என்னோடையும் கதைச்சு பழகுற நேரம் இவர் சரியாகிடுவாரு. இவருக்குள்ள இந்த உறவை தொடர்றதுக்கு விருப்பம் இல்லாம போயிடும், விவாகரத்துன்றத வேணாண்டு எங்களோட வாழ்ந்துடுவாரு. இந்த வெக்கேஷன் இவரை மாத்துமன்றது எந்த தீர்மானமா இருந்தது. ஆனா இவர் போறதுதான் முடிவுன்றதுலயும் மாலினியோட தான் வாழ போறேன்னு இவர் தீர்மானம் இருக்கிறதுன்றத நான் இதை செய்யல. நான் வாழ்றேன், அவரோட சமைச்சு கொடுக்குறேன், வெள்ள நிவாரணத்துக்கு சாப்பாடு சமைக்கக்குள்ள நான் தான் செய்யறேன். அதை மாலினி போஸ்ட் பண்றா தான் சமைச்சதாக. இப்படி எல்லா விஷயங்களும் நடக்குது. இவர் வெளிநாட்டுக்கு போனீரா இருந்தா திருப்பி எங்களோட வாழ மாட்டேதுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதால தாலி கட்ட சொல்றேன். கல்யாணம் நடக்குது எங்களுக்கு. ஏன்னா 18 வருஷம் நான் கேட்கல, என் கணவனுக்கு கட்டக்கூடிய வசதி இருக்கல. அப்ப நான் எப்படி கேட்பேன், அதை கட்டுங்கன்னு சொல்லி கேட்க வேண்டிய ஒரு இது. முதல் பதிவு திருமணம் மட்டும்தான் செஞ்சனாங்க. இவர் தாலி கட்டுற சூழ்நிலை வந்த டைம் கூட நான் இவரை ஒரு போஸ்ட் பண்ணி எனக்கு நகை வேணும் இப்படி செய்யுங்க நான் போஸ்ட் பண்ணல. எனக்கிட்ட மிச்ச மரிக்கக்குள்ள நம்ம வாங்குவோம், மிச்ச மரிக்கக்குள்ள வாழுவோம், இப்ப தேவையில்ல, இப்ப நெருக்கடிப்பட்டு வாங்க தேவையில்ல என்ற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ள இருந்ததால, எனக்கிட்ட ஆசைகள் இல்லாததால இவருக்கு அதை வேவராக ஜூஸ் பண்ணி கொண்டு நான் அவரை போஸ்ட் பண்ணல. எனக்கு இது தேவை இப்படி செய்யுங்க நான் எந்த ஆடம்பரத்தையுமே இவருக்கு திணிக்கல. அப்ப அதால நான் தாலி கட்டல. அப்ப நான் யோசிச்சேன், இவர் பெரிய நாட்டுக்கு அங்கேயே போனா அப்படியும் 10 வருஷமோ 5 வருஷமோ ஆகும் பாரத்துக்கு. அப்ப அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அடுத்தது இவர் உண்மையாவே கல்யாணம் கட்டிட்டு போயிட்டேரண்டா, அதுக்கப்புறம் நான் எந்த உரிமையில இவர கையால தாலி கட்டுவேன்? எனக்கு அதுக்கப்புறம் அவசியமே இல்லை. எனக்கு இன்னொரு திருமணம் செய்யறது நோக்கம் இல்லை. எல்லா யோசனைகளும் மண்டைக்குள்ள வந்த நேரம் நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு தாலியை கட்டிட்டு போகுன்றது நான் ஒரு ரீசனை வச்சேன். 11ஆம் மாசம் 25ஆம் தேதி எங்களுக்கு திருமணம் நடந்தது. அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு மாசத்துக்கு இருக்குது. அப்ப பதிவு திருமணம் செய்த முதல் மனைவி நீங்கள் தான், சம்பிரதாயபூர்வமா திருமணம் செய்த கடைசி மனைவியும் நீங்கள் தான். இடையில மாலினி கட்டி இருந்தாலும் திருப்பி நீங்கள் தான் கட்டி இருக்கிறது. ஒரு நகைச்சுவையான விஷயம் இல்லை, ஆனா வாழ்க்கை ஒரு நகைச்சுவையாகவும் மாறி இருக்கு. அதுக்கு பிறகு இவங்களோட கதைகள் பேச்சுகள் எல்லாம் இவர் நடந்து கொள்ற விதம், இவர் என்னோட பழையபடி எப்படி ஆரம்ப காலத்துல எனக்கு ஒரு அடிச்சு பிரச்சனைப்பட்டு ஒரு இன்னொரு முகத்தை காட்டி வாழ்ந்தேரோ அதே ஒரு மனநிலையுடைய ஆளா இவர் மாறுறது. திரும்பவும் எங்களுக்குள்ள சண்டை வருது, சுவர்ல குத்துறது, இவ்வளவு காலம் உனக்கு அடிக்கல, திருப்ப நான் அடிக்க வாண்டு கேட்கறது, உன்னை என்ன செய்வேன் தெரியுமான்றது, கொலை செய்வேன்ன்றது, அப்படி இவர கதை பேச்சுகள் எல்லாமே வித்தியாசப்படுது. அதே மாதிரி மாலினி கதைக்கிற விஷயங்களும் எனக்கு சரியான உடன்பாடா இல்லை. ஏன்னு சொன்னா கதைக்கும் போது லவுட் ஸ்பீக்கர்ல விட்டு தான் கதைக்கிறது. அப்ப அந்த டைம் அவ சொல்றா, இலக்கியாட விட்டு கூரைக்குள்ள நீ போய் இறங்கக்கூடாது,
அப்படி இறங்குன ஒரு சவம் விழுந்தா கூட நீ வந்து போகக்கூடாது என்று சொல்ற. அப்ப எண்ட வீட்டு குறைக்குள்ள யார் இருக்கிறா? நானும் எண்ட 3 பிள்ளைகளும். அப்ப எண்ட 3 பிள்ளைகள்ற எண்ட ஒரு நல்லது கட்டத்துக்கு நீ வரலன்னு சொன்னா அதுக்கப்புறம் எதுக்காக அந்த கணவன்ன்ற பேரு பண்ற இது வந்து உனக்கு தேவையில்லையே என்ற ஒரு ஆதங்கம் மாத்திரமே எனக்கு வருது. அப்ப எங்களுக்கு ஒரு கடமை செய்யறதுக்கு இயலாட்டி பிசிக்கலா எந்த விதமான ஒரு உதவியும் செய்யக்கூடாது, காசை மட்டும் நீ விளங்கல. நீங்கள் ஏர்போர்ட்ல போய் அவரை கூட்டிட்டு வாரீங்க, கூட்டிட்டு வந்து உங்களை வீட்டுல தானே இருக்கிறார், உங்களோட தானே இருக்கிறார். இல்ல இல்ல வீட்டுதான் இருக்கிறதா தெரியும். மாலினி கிட்ட அவர் பெர்மிஷன் கேட்டிருக்காரு. நான் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா வீட்டை வந்து நிக்க வேணும், வேண்டாம் பிள்ளைகள் இருக்கிறாங்க வீட்டை வந்துதான் நிக்க வேணும்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப இவர் சொன்னது வந்து இப்ப மாலினிக்கு வந்து அதுல சம்மதம் இல்லைண்டு. அப்ப நான் சொன்னா விவாகரத்து எடுக்கும் வரைக்கும் நீங்க தானே கணவர், நீங்க இங்கதான் இருக்க வேணும். அப்படி வந்து அவ சொல்றதுக்காக வந்து நீங்க வேறொரு இடத்துல இருந்து வாரன்னு சொன்னா என்ற பிள்ளைகள் இவ்வளவு காலம் ஏங்கி போயிருக்கீங்க, அப்பாவை கட்டி பிடிக்கணும், அப்பாவுக்கு மேல ஏறி விளையாட வேணும் என்ற ஒரு ஏக்கம் இருக்கும், அங்கேயும் போக வேணும் இருக்கும். அப்ப நீங்க எங்கேயோ இருந்து ஆர்வம் மாதிரி பார்க்க வரேன்னு சொன்னா வரவே தேவையில்லையே என்றது வந்து எந்த கருத்து. இப்ப எங்களோட வந்து கதைக்கிறதுக்கு எங்கட விட்டு இருந்தா தானே நாங்க எது வேணும் மண்டலம் செய்யலாம், நீங்க எங்கேயோ இருந்துட்டு எதுக்காக வரணும் என்ற ஒரு கருத்தை நான் வந்து தெரிவிக்கிறேன். ரெண்டு சைட்ல அது நியாயமா தானே இல்லை, எனக்கு சட்ட ரீதியா உரிமை இருக்குது. மற்றது எந்த ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்க ஏன் அவர் வேற எங்கேயும் போய் நிக்கிறேன், அது ஹோட்டல் போட்டு தாரன் இல்லாட்டி உங்களோட அண்டில விட்ட வாழைச்சென்னையில நில்லுங்கண்டா வந்து போறதுக்கு ஒரு மணித்தியாலம் எடுக்கும். அவர் ஒவ்வொரு நாளும் வந்து போகலாமா, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க விவாகரத்து எடுத்ததுக்கு பிறகுதான் இப்படியான ரூல்ஸை வந்து போடும். அதுக்கு முதல் வந்து ரூல்ஸ் போடுகிறாரு இவர், கதைக்கிறதே தப்பு. அப்ப அதுல வந்து எந்த உரிமையை விட்டு கொடுக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் வந்து இவரை சண்டை பிடிச்சு நீங்க வீட்டை தான் நிக்க வேணும்ன்ற ஒரு இதை வந்து எடுத்து வீட்டை வந்து நில்லுங்கன்னு சொல்லி சண்டை பிடிக்கிறேன். அவர் அங்க என்ன சொல்லி சமாளிச்சாரு என்ன செஞ்சாருன்னு தெரியல. ஆனா வந்து டிவோர்ஸ் எடுக்கும் வரைக்கும் வீட்டை தான் நிக்க சொல்லி நான் வந்து வீட்டை நின்றவர். இப்ப எவ்வளவு காலம் நின்றார் அவர்? 11ஆம் மாசம் 6ஆம் தேதி நின்றவர். 12ஆம் மாசம் 6ஆம் தேதி எங்களுக்குள்ள பிரச்சனை சண்டை பெரிய சண்டை ஆயிடுச்சு. அந்த 12ஆம் மாசம் 6ஆம் தேதிக்கு இடையில இவங்களோட கதைகள் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. என்னன்னு சொன்னா அவ சொல்றா இலக்கியாவுக்கு வந்து பிசிக்கலா எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது, இன்னொரு தரம் நீ வெக்கேஷன் வந்து போனதா இருந்தா இலக்கியோட வீட்டுக்குள்ள போகக்கூடாது, வேற எங்கேயாவது தான் தங்க வேணும், திரும்ப வந்து இந்த வீட்டுக்குள்ள வாரத்தை நீ கடவுளையும் நினைக்க கூடாதுன்ற ஒரு பாயிண்ட வச்சா. இன்னொரு விஷயம் சொன்னா ஒரு போட்டுன்னு சொன்னா நீங்க நான் தான் இருக்கணும், ரெண்டு பிள்ளைகளும் 3 பிள்ளைகளும் வெளியே தான் நிக்கணும், அவங்களுக்கு இதுக்குள்ள வாரத்துக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, எந்த ஒரு ரீசனுக்காகவும் அவங்களை உள்ளெடுக்க கூடாது, அவங்க வழியாலதான் நிக்க வேணும் என்ற ஒரு இதை சொன்னாங்க. என்னன்னு சொன்னா நீ நானு மட்டும்தான் சேர்ந்து வாழ வேணும், பிள்ளைகள் வந்து அந்த வீட்டுல தங்கவோ வந்து போகவோ கூடாதுன்றத வந்து சொன்னான். பிறகு சொன்னா தன் முதல் கணவன் வீடு வந்து இருக்குது டென்மார்க்ல, அந்த வீடை வந்து வித்துட்டு பிள்ளைகளுக்கான பங்கை கொடுத்துட்டு ஒரு தொகை காசு எடுத்துட்டு எனக்கு வந்து டென்மார்க்ல தொடர்ச்சியா வாழ்றதுல விருப்பம் இல்லை, எனக்கு இங்க இருக்கவும் பிடிக்கல, நான் வந்து வேற நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவேன், நீ நான் போய் வேற ஒரு இடத்துல வீடு வாங்கிட்டு சந்தோஷமா இருக்க வரமாட்டு இவங்களோட திட்டங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கான திட்டங்கள் வந்து போடுறாங்க. ஆனா வந்து அந்த திட்டத்துல எங்கேயுமே எங்கட நல்லனோ பிள்ளைகள நல்லனோ எதுவுமே இருக்கல. அவங்க கதைகள் ஃபுல்லாவே வந்து ஒரு இதாகத்தானே இருக்கு, சுயநலமான கதைகளாத்தானே இருக்குது. அப்ப நான் கேட்டு சண்டை பிடிக்கிறேன், இப்படி கதைச்சா நீங்க வந்து வெளியே தெரிகிற மாலினி வேறு, வீட்டுக்குள்ள கதைக்கிற மாலினி வேறு, அப்ப எதுக்காக இப்படி ஒரு நடிப்புன்னு சொல்லி நான் கேட்டு சண்டை பிடிக்க அவர் சொல்றாரு, அவ வந்து சரியாத்தானே சொல்றாவு, அவ வந்து எண்ணில எண்ட நல்ல நிலக்கரை காட்டுறாவு, எண்ட பிள்ளைகளுக்கு வந்து மூத்த பிள்ளை வந்து காசு கேட்டாலும் எண்ட மகன் பேரை சொல்லி சொல்றாவு, மூத்த பொடியன் காசு கேட்டாலும் தண்ட தாய்க்கு வாங்கி கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் அந்த பிள்ளைக்கு, ஆனா நீங்க வந்து கொடுக்க கூடாது, அளவுக்கு தான் காசு கொடுக்கணும் என்ற ஒரு கருத்தையும் வந்து செய்யறாங்க. இப்ப எங்களுக்கு காசுன்ற தேவையில்லைன்றா கூட இப்படி சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்குதுன்ற ஒரு ஆத்திரம் எனக்கு இருந்தேன். இவ ஏன் சொல்ல வேணும், எட்ட பிள்ளை ஒரு கொஞ்ச காலத்தால ஒரு ஆம்பளை பிள்ளை உழைக்க போறான், அப்ப இவகிட்ட போய் காசு கேட்டதுக்கு எஞ்சித்து போய் நிக்க போறல, நாங்க இருந்தாலும் ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லணும், எங்களோட உரிமைகளை ஏன் பறிக்கணும். எங்களுக்கு சொந்தமான ஒரு ஆளா இருந்தா இப்படியான கதைகள் கேள்விகள் வராது. 18 வருஷமாக எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருப்பேரு, எவ்வளவோ பார்த்திருப்பேரு, அப்ப கணக்கு பார்க்காத ஒரு ஆள் இப்போ ஒரு 6 மாசமா தந்த விஷயங்களை பேஸ்புக்லயும் அங்க செய்ய நான் வந்து இவ்வளவு தந்தேன் போட்டு காட்டுறேன்டா. அப்ப இதுக்கு காரணம் மாதிரி பின்னால இருந்து சொல்றது தானே ஒரு காரணம் இருக்கு. அப்ப இதுதான் வந்து மோட்டிவேட் பண்ற விதமும் ஒரு குடும்பத்தை வழி நடத்துறது. இப்ப அவர் உங்களுடைய கணவர் உங்களோட இவ்வளவு காலம் நின்றார் அங்க இலங்கையில? என்னோட நின்ற காலம் வந்து சரியா 1 மாசம், அவர் 1.5 மாசம் வந்து நின்றிருக்கிறாரு. 2 கிழமை உங்களை விட்டு தனியாவும் போயிட்டார். அது வந்து என்னன்னா இவங்க இந்த கதைகளை கேட்டதால, இவங்க இந்த போன்ல கதைச்ச கதைகள் வந்து கேட்டதால இவரை வந்து திருப்பவும் போக விடக்கூடாது, இவர் இவ்வளவு காலம் அன்பு காட்டி நல்லா வாழ்ந்திருக்கிறாரு,
திருப்பவும் நம்ம கணவனை நம்ம விளக்கக்கூடாது. இது வந்து பிரச்சனையா போய் முடியும் என்ற ஒரு நோக்கத்துல நான் என்ன செய்றேன், வீட்டுல இருந்த சங்கிலி எடுத்து வேற கட்டி போட்டு வைக்கிறேன். நீங்க வெளிநாட்டுக்கு போகவே கூடாது. எங்களோடயே இருங்க. எனக்கு உழைச்சு உங்களுக்கு சாப்பாடு தரையிடும். நீங்க போக தேவையில்லன்னு சொல்லி நான் வந்து கட்டி போட்டு வச்சுட்டேன். அப்ப அந்த கட்டி போட்டு வச்சதால இவருக்கு வந்து என்னோட கோபம் மாதிரி அவர் வந்து எனக்கு தகாத வார்த்தைகள் நிறைய கதைச்சாரு. நிறைய ஆட்களை சாட்டி கதைச்சாரு. அது வாயால சொல்லவே இல்லாத விஷயங்கள். ஒரு ஆணை எப்படி கட்டி போட்டீங்க? எனக்கு பக்கத்துலதான் நித்திர கொண்டு இருந்தவர். எனக்கு வந்து நான் இந்த டிப்ரெஷன் டைம்ல இருக்கும்போது எனக்கு டப்லெட் தந்திருந்தவங்க நித்திர கொள்றதுக்கான டப்லெட். அப்ப அதை வந்து நான் கொடுத்திருந்தேன். அப்ப அவர் நித்திர கொண்டு இருந்தவர். அப்ப வந்து சங்கிலி எடுத்து பெட்லக்க போட்டு கட்டி விட்டேன். கட்டி இந்த படுத்துக்கிட்ட கட்டி விட்டேன். இப்ப நீங்கள் நான் போய் வேற யாருக்கு ஒரு ஆக்ஷன் எல்லாம் எடுக்கல. ஒரு எதேச்சியா வீட்டு என்ன இருந்துச்சோ அதை வச்சு நான் வந்து நீங்க போகாதீங்க அது வந்து எந்த உணர்ச்சியில நான் வந்து செஞ்ச ஒரு விஷயம். அந்த அந்த இதுல வந்து இப்படி கட்டி போட்டுதான் அப்ப அவர் வந்து அதை விட்டு போறதுக்கு அவ்வளவு முயற்சி செஞ்சாரு. நான் எவ்வளவோ தெளிவுபடுத்தினேன். தேவையில்லை இந்த வாழ்க்கைக்குள்ள போகாதீங்க. நீங்க பிள்ளையா போய் எங்கேயும் மாட்ட போறீங்க. இல்லாட்டி எங்கட வாழ்க்கை சிதைஞ்சு போக போகுது. இதுல இருந்து வெளியே வாங்கன்னு நான் அவ்வளவு கதைச்சு கெஞ்சவும் அவர் வந்து கதைச்ச விதம் கதைச்ச அது அது வந்து சொல்லவே இல்லை. அது அவ்வளவு கோபத்தை தூண்டுற வார்த்தைகள், அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள், அவ்வளவு தூசணம் நிறைஞ்ச வார்த்தைகள் எல்லாமே வந்து எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. பக்கத்துல ஒரு கட்டை இருந்தது, எடுத்து நல்லா அடிச்சுட்டேன் அவருக்கு கை காலெல்லாம். தலையிலையும் ஒரு அடி விழுந்துச்சு. அப்ப சரியான ஆத்திரமா இருந்துச்சு எனக்கு. அடிச்சு போட்டு கட்டா விட்டுட்டேன். எங்கேயாவது போய் இதுக்கு பிறகு உண்ட எந்த நம்பிக்கை வார்த்தையை நான் நம்ப போறது இல்லை, ஏமாற போறதும் இல்லை. நீ வந்து என் வாழ்க்கையிலே நீ இல்லை, எனக்கு தேவையே இல்லை, நீ போன்னு சொல்லி நான் அந்த விட்டுட்டேன். அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு கோல் எடுத்து இதுல வந்து போறாங்க, போலீஸுக்கு வந்து போறாங்க. போலீஸுக்குன்னு ஹாஸ்பிட்டலாலேயே போலீஸ் வந்து விசாரிப்பாங்க அப்படி பிரச்சனை இருந்தா. நான் வந்து அப்போ ஒத்துக்கொள்றேன் நான் அடிச்சேன்னு தான். என்ன சரியான ரீசனை சொல்றேன். அதே மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. விவாகரத்து தரவே மாட்டேன்ன்றதை நான் வந்து ஆணித்தரமா சொல்றேன். அவங்க வந்து இல்லீகல் எங்கேயாவது வாழ்க்கை நான் வந்து விவாகரத்து தர மாட்டேன். ரெண்ட வாழ்க்கையை வந்து வந்து தட்டி பதிக்க நினைக்க கூடாது என்று சொல்லிட்டு நான் அண்டையோட இவரை தொடர் வெள்ளத்தை முடிச்சிட்டு திரும்பவும் நான் வந்து வீட்டுக்கு வந்து இந்த வேலையில பார்த்து கொண்டிருக்கிறேன். இவர் வேறு இடத்துல நின்று அவர் திரும்பவும் கட்டாருக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அதுக்கு பிறகு 12ஆம் மாசம் 21ஆம் தேதி எந்த பர்த்டே வருகிறது. எந்த பர்த்டே அன்னைக்கு நான் வந்து கன்சீவ் ஆகுறேன். இப்போ கன்சீவ் ஆகுற விஷயத்த வந்து இவர்கிட்ட சொல்லாமலுக்கு என்னால் இருக்க இயலாது. என்னடா இவர் வந்து ஏற்கனவே கதைச்ச வார்த்தைகள், நடந்து கொண்ட விதங்கள், அவர் என் வாழ்க்கையை விட்டு போறேன் என்ற விஷயங்களால நான் வந்து தொடர்பு ஏற்படுத்தி சொல்றேன். நான் கன்சீவ் ஆகிக்கிறேன். நான் எந்த ஒரு உதவியும் உறவும் கொண்டாட நான் வரல. நான் இதை தகவலா சொல்றதுக்காக மட்டும்தான் வரேன். இதுக்காக வந்து பரிதாபப்படவோ அனுதாபப்படவோ தேவையில்லை. எனக்கு வந்து எந்த ஒரு நீங்கள் நவம்பர் 25ஆம் தேதி தாலி கட்டி அது ஒரு மாதத்திலேயே நீங்கள் ஒன்றா இருந்திருக்கிறீர்கள், பல தடவை இருந்திருக்கிறீர்கள். அதுல நீங்கள் ஒரு நவம்பர் 6ஆம் தேதியில இருந்து நாங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நவம்பர் 25 தாலி கட்டணும். 2வது தரம் கட்டப்பட்ட தாலிக்கும் ஒரு அத்தாட்சியாக ஒரு உயிர் உருவாயிட்டு. அப்ப 12ஆம் மாசம் 21ஆம் தேதி நான் வந்து திரும்ப கன்சீவ் ஆகுறேன். இவருக்கு வந்து இவர் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கமும் எனக்கு இருக்கல. இதுக்கு அனுதாபம் தெரிவிக்கவும் தேவையில்லை. இவர்கிட்ட வந்து நான் வந்து நீதி கட்டும் போக போறதில்லை. நான் வந்து இவர்கிட்ட சொன்னது உங்களுக்கு தகவல் சொல்ல மட்டும்தான் நான் எடுத்தேன். ஏனென்றா இது வந்து ஒரு 5 வருஷத்தால அவர் வாரேன் இந்த பிள்ளை எங்க இருந்து வந்ததுன்ற ஒரு கேள்வி வருமே இருந்து. அப்ப நான் அந்த இடத்துல இந்த கணவனுக்கு சொல்லத்தானே வேணும் இந்த தகவலை. இந்த குழந்தையை நீங்கள் பெற்று எடுக்க தயாரா இருக்கிறீங்களா? ஓ, ஏன்னு சொன்னா எனக்கு பிள்ளைகள் என்ன விருப்பம். நான் ரெண்டு இருக்கிற பிள்ளைகள காட்டுற அன்பு, ரெண்டு இருக்கிற பிள்ளைகள் வந்து ஒருத்தர் இழந்துட்டோம் எங்களோட குடும்பத்துல. இந்த உயிரை நாங்க வரவேற்கிறோம். அந்த உறவை இழந்ததுக்கு பதிலா நாங்க வந்து இந்த உயிரை வரவேற்கிறோம். அவ்வளவு ஆசையே ஒரு உயிரை இழந்தேன்னு சொல்றது உங்களுடைய கணவருடைய உயிரை இழந்துட்டீங்கன்னு சொல்றீங்க. அவருடைய அன்பு பாசத்தை இழந்துட்டோம் தானே. இப்ப உயிரோட அவர் இருந்தா கூட, ஒரு ஆளா இருந்தா கூட அவரோட சப்போர்ட் இல்லாதது வந்து எங்களுக்கு இழப்பு தான். எங்களோட குடும்பத்துக்கு அது இழப்பு தான். இப்ப அவர் வந்து இப்ப மீண்டும் ஒரு ஆண் குழந்தை தான் உங்களுக்கு உருவாகி இருக்கு நினைக்கிறேன். அப்படியே எத்தனை மாசம்? 4.5 மாசம் எனக்கு. திரும்பவும் அவர் வந்து சொல்றாரு, நீ வேலைக்கு போகாத, இந்த பிள்ளை வயிற்றோட கஷ்டப்பட தேவையில்லை. ஜனவரி திருப்ப கதைக்கிறாரு, நீ கஷ்டப்பட தேவையில்லை, காசெல்லாம் நான் அனுப்பி கொண்டிருப்பேன், பிள்ளைகளை நான் பார்ப்பேன். இதுல இப்ப இந்த மாலினி ஒரு வயோதிபர்களை பராமரிக்கின்ற துறையில தான் நம்ம பணியில இருக்கிறா. ஆனால் அவ தன்னை ஒரு மருத்துவராக கூட சில சொல்லிக் கொள்ளுறா. நீங்களும் கூட கணவருக்கு போதை மருந்து அல்லது போதை ஊட்டித்தான் அவர் மயக்கமான நிலையில தான் உங்களோட உறவு கொண்டார், அதனாலதான் இந்த பிள்ளை உருவானது என்று சில பதிவுகளை வெளியில விட்டிருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா போதையில உள்ள ஒருவரால இன்னண்டு
உறவு கொள்ள முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. இது இதை நீங்களும் அதுக்கு கேட்டிருப்பீங்க. காரணம் என்னன்னு சொன்னா மாலினி கிட்ட இவர் கொடுத்த நம்பிக்கை வார்த்தையால என்னோட வாழ்ந்த நான் இவருக்கு தைரியமா வெளியே சொல்லலாது. சொன்னா வந்து மாலினியோட இவருக்கு இருக்கிற உறவு முடிஞ்சிடும். ஆனா அதுக்காக மாலினிக்கும் தெரியும் தானே, மாலினிக்கும் தெரியும் தானே இவர் உங்களை விட்டு பிரியலேன்றது தெரியும் தானே. அவ்வளவு முட்டாள் இல்ல தானே மாலினியும். அவ வந்து முட்டாள் இல்ல. ஆனா வந்து இவர் அவகிட்ட சொன்ன காரணம் அது. இவ வந்து என்ன போதைப் பொருளை தான் வச்சு வாழ்ந்திருக்கிறா. நான் வந்து இவவோட நெருங்கி பழகல, வீட்டுல இருந்தாலும் நாங்க பிரிஞ்சுதான் இருந்தனாங்கன்றத வந்து மாலினிக்கு இவர் வந்து நம்பிக்கை கொடுத்திருக்கிறேன். இல்ல மாலினிக்கு டென்மார்க்ல வாழ்றா ஓரளவு சராசரி அறிவுள்ள எந்த ஒரு ஆளுக்கும் தெரியும். போதைப் பொருள்ல உள்ள ஒரு ஆளுக்கு ஆண்மை எழுச்சி வந்து அவர் உறவு கொள்ளையிலுமான்னு எனக்கு தெரியல. அதுதான் அவ திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றாவு தானே. அப்ப அவ வந்து ஹெல்த் கேர்ல இருக்கிறாண்டா, ஒரு மெடிசின் சம்பந்தமான ஒரு துறையில தான் இருக்கிறா. இல்ல அதுக்கு அப்ப ஏன் மெடிசினுக்கு அவருக்கு அந்த அறிவு இல்ல? வயோதிபர்களை பாக்குறது மெடிசின் எத்தனை அல்ல. இல்ல ஏதோ ஒரு சயின்ஸ் ரீதியான சம்பந்தப்பட்டது தானே. மற்றது வந்து எத்தனை புத்தகங்கள் வாசிக்கிறா, அப்ப படிச்சிருக்கிறேன்னு சொல்றா. ஏன் புத்தகம் அப்ப அடுக்கி திரும்ப திரும்ப வச்சுக்கிறாங்க அவருக்கு வாசிக்கிறார்களான்றது எனக்கு தெரியாது. எனவே அந்த ஆராய்ச்சியை விடுவோம் நாங்க. இப்ப எனக்கு இதுல வந்து நீங்களும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண், ஒரு வகையில மாலினியும் பாதிக்கப்பட்ட பெண். மாலினி உங்களை எதிரியாக காண்கிறாருன்னு தெரியல. இதுல உண்மையிலேயே ஒரு பெரிய குற்றவாளி. இந்த இந்த முழு நேர்காணல்லையும் இருந்து நான் விளங்கி கொள்றது, உங்களுடைய கணவர் ஹரிபிரசாத் அவர்தான் இதுல ஒரு பெரிய குற்றவாளி. அவர் 2 பெண்களுடைய வாழ்க்கையோட விளையாடுறார். தண்டனைக்குரியவர் அவர் தானே. மாலினி ஏன் உங்களோட, அதுவும் மாலினி வந்து ஓரளவு ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்றா. அவ ஏன் உங்களை தண்டனைக்கு உட்படுத்தணும் அல்லது உங்களை குற்றவாளி ஆக்கணும்ன்றதுதான் எனக்கு விளங்கல. அவவுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரியல் கேரக்டர் இருக்கின்றன. தான் சொல்றதுதான் சரி என்று நினைக்கிற ஒரு ஆக்கள்கிட்ட வந்து வாதிடையில் அது அவ பணம் இருக்குன்றதுக்காக அல்லது தான் ஒரு ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு இதுவா வகிக்கிறதால எவ்வாறான நெருக்கடியை எல்லாத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒன்று உங்களை மிக கீழ்த்தரமாக பதிவு செய்திருக்கிறார், பதிவுகளை வெளியிட்டு இருக்கிறார். அடுத்தது அவருடைய சகோதரனை அனுப்பி உங்களை மிரட்டி இருக்கிறமா. அவர் வந்து மிரட்ட முதல் வந்தவுடனே மிரட்டல, போலீஸுக்கு தான் கொடுத்திருந்தவங்க. போன்ல வந்து மிரட்டி கதைச்சிருந்தவங்க. நாங்க அப்படி பரம்பரைன்னு தெரியுமா, எங்களுக்கு எவ்வளவு வீடு, எத்தனை கோடி பெறுமதியான வீடு இருக்குதுன்னு தெரியுமா, இந்த விஷயத்துக்குள்ள வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம், நீங்க வந்து ஏமாத்துறீங்கன்ற மாதிரி அவர் விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரெண்டு கணவருக்கு தானே பிறக்க போற பிள்ளைக்கு அவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறாரா? ஆமா, அப்படி வந்து செய்ய வேணான் என்று சொல்லி என்ன வந்து ஆரம்பத்துல மிரட்டி கதைச்சிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் எந்த விதத்திலையும் பிள்ளை செய்யல, எனக்கிட்ட இருக்கு இதை பத்தி காய்க்கிறதுக்கு. அவர் அரசாங்க அதிகாரியாக இருந்து கொண்டு அந்த அந்த பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறாரா? என்ன பெயர் அவருடைய? அவரவே சூரியகாந்தன். சூரியகாந்தன் மார்க்கண்டு. எங்க பணியாற்றார்? அவர் வந்து யாழ்ப்பாணத்துல சாவகச்சேரியிலேயே இல்லாட்டி எந்த டிவிஷன் என்றது தெரியாது, யாழ்ப்பாணம் என்றது மட்டும் தான் தெரியும் எனக்கு. அதை தவிர அவர் சம்பந்தமா தெரியாது. அவர் வந்து போலீஸுக்கு அறிவிச்சிருந்தார். என்ன அறிவிச்சிருந்தார் போலீஸுக்கு? இல்ல, அவர் அறிவிக்கல. என்ற கணவர் தாய் வந்து இவ்வளவு காலமும் வராமலுக்கு இருந்த ஒரு தாய் இந்த பிரச்சனைக்கு பிறகு மாலினியோட நெருக்கமா பழகுறாங்க, கொண்டாடுறாங்க, காசு வரி மாறுபடுகிறது, அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த உறவு வந்து மாமா மாமி என்று தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுல இருந்து அவட எனக்கு யாரெல்லாம் எதிர்ப்பா இருந்தாங்களோ அவ்வளவு பேரும் வந்து மாலினியோட பக்கம் நிக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனைய வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டது என்ற கணவர். எனக்கு உங்களோட ஒரு தரம் அன்பா இருக்கல, ஏன்னா உங்கள்ட்ட ஒரு சதம் காசு இல்ல, நீங்கள் கடன்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு வட்டி செலுத்தணும். அப்ப உங்களோட ஒரு தரம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அப்படி இருந்தும் நான் எந்த கடமையை செய்ய தவறில்லையே. இப்ப அவங்க வீட்டுக்கு வரும்போது நான் சமைச்சு கொடுக்குற விதங்கள், அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறது, அவங்களுக்கு தேவையான உடுப்புகள் வாங்கி கொடுக்கறதுல இருந்து நகை வாங்கி கொடுத்தது, வீட்டு சாப்பாட்டுக்குரிய தேவைகளுக்குரிய எல்லாமே வந்து எந்த கடமையில நான் சரியா நிறைவேற்றிருக்கிறேன். இது வந்து வாழைச்சனையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். எந்த குணம் அப்படி அவங்க அவ்வளவு செய்து கூட நான் திரும்ப திரும்ப அவங்களோட நல்லா தான் நடந்திருக்கிறேன். நேர்காணல் முழுவதிலையும் நீங்கள் மாலினி மார்க்கண்டுல இப்ப நான் சிலவளை குற்றஞ்சாட்டி காய்ச்சிக்கிறேன், நீங்கள் குற்றஞ்சாட்டி கதைச்சதா தெரியல எனக்கு. உங்களுடைய கணவர் நீங்கள் தாலி கட்டி இருக்கிறீங்க, அதுக்கு மேலால திருப்பி ஒருக்கா மன்னிக்கணும், நீங்கள் பதிவு திருமணம் செய்திருக்கிறீங்க, அதுக்கு மேலால ஒருக்கா தாலியும் கட்டி இருக்கிறீங்க. இது இந்த பொம்மையை யார் வச்சிருக்கிற சண்டையில மாலினி வந்து உங்களை வேற கதைக்கிறதுக்கு என்ன இந்த தகுதியும் இருக்கிற மாதிரி தெரியல. இதுல வந்தன்னா ஆரம்பிச்சது இந்த கணவர், அதுக்கு பதில் போட்டது மாலினி. ஆரம்பிச்சவங்க 2 பேரும் எனக்கு ஏசி கொண்டிருந்த வேளையில நான் இதுதான் நடந்ததுண்டு
எந்த தரப்பு நியாயத்தை சொல்லத்தான் அந்த வீடியோவையும் மெசேஜையும் போட்டேனே தவிர இவங்களை அவமானப்படுத்த நான் போடல. இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச காலத்துல நீங்க பாத்தீங்களா இருந்தா நான் எந்த கூட பிறந்த சகோதரங்களுக்கோ எந்த சொந்தங்களுக்கு கூட நான் இதை தெரியப்படுத்தல. ஏனென்று சொன்னா எந்த கணவர் இந்த பிள்ளையில இருந்து திரும்பி வந்தா கண்ணியத்தோட வாழும். இந்த நாட்டுல திரும்ப ஒரு குற்ற உணர்ச்சியோட இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்றதால நான் அவர் சைட்ல பிள்ளைய போட்டு அவரை ஒரு குற்றவாளியாக நான் நினைக்கிறதுல என்ற ஒரு காரணத்தால நான் வெளிப்படுத்தாமல் இருந்தேன். நான் இவங்க வெளிப்படுத்தினதுக்கு பிறகும் நான் அமைதி காக்கணும்ன்ற அவசியம் இல்லை தானே. இவங்க போட்டு 2 நாளைக்கு பிறகுதான் நான் எந்த தளத்துல போட்டேன். நான் அதுக்கு பிறகு இந்த சூரியகாந்தன் என்றவர் மாலினியோட அண்ணன் எனக்கு கால் பண்ணி மிரட்டினதுக்கு பிறகு திரும்ப மன்னிப்பு கேட்டு இதை நான் கொடுத்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் பார்த்து இது எந்த கணவர் என்னோட எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்ற எல்லா அடிப்படையிலையும் எல்லாமே பார்த்ததுக்கு பிறகு இவர் இந்த போஸ்டை நீங்க எடுங்க, எல்லாரும் முட்டி கொண்டு பிரச்சனை ஆகும், அதால நீங்க இதை அழிங்க, அவங்கள நான் அழிக்க சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து அவங்களோட போஸ்டையும் அழிச்சு இவரதையும் அழிச்சு எண்டத்தையும் அழிக்க வச்சாரு. அப்ப நான் அவருக்கு சொன்ன ஒரு வாக்கு, நீங்க வாக்கு தவறி நடந்தீங்களா இருந்தா நான் திரும்ப போடுவேன், நீங்க திரும்ப ஏதாவது கதைச்சிங்களா இருந்தா உங்களோட வாய்ஸையும் நான் போட வேண்டி வரும்ன்றத நான் அவருக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன். ஆனால் இந்த மார்க்கண்டு மாலினி என்ற அமைதியா இருந்த மாதிரி தெரியல. இவ கொமெண்ட்ல பிள்ளைய அழுதுறதும் எனக்கு சார்பானவங்க எந்த சொந்தங்கள் என்ன செய்வாங்க அதை எடுத்துக்கொண்டு என்கிட்ட காட்டுவாங்க. அப்ப நான் அதுக்கு பதிலடிக்காக என்ன செய்தேன், திருப்ப போட தொடங்கினேன். அவ பிள்ளையா போடல, இதுதான் ரீசன் என்ற காரணத்தை தான் நான் சொல்ல தொடங்கினேன். சொல்லவும் என்ன கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்திருந்தாங்க. அவங்களோட அப்பாவை ஹரிபிரசாந்திர அப்பா மாணிக்கராசாவ, ஹரிபிரசாந்திர அம்மா லக்ஷ்மி ஆரியலாதாவ, ஹரிபிரசாந்திர தங்கச்சி, இவங்க 3 பேரையும் நான் அவமானப்படுத்துறேன், பேஸ்புக்ல எழுதுறேன் என்றது ஒரு முறைப்பாடாக போட்டு என்ன கல்குடா போலீஸுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. நான் எந்த இடத்துலயுமே அவங்கள கேவலப்படுத்தல, நான் உரியாக்களையே கேவலப்படுத்தல, எந்த நியாயத்தை மட்டும்தான் சொல்லி கொண்டிருந்தேன் நான். அப்ப நான் மாலினி என்ற பேரை யூஸ் பண்ணல, மாலினியோட போட்டோவை யூஸ் பண்ணல, எந்த தரப்பு நியாயத்தை மட்டும்தான் நான் வெளியிட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு 3 பேர்ல நான் முறைப்பாடு பழி போடுறேன்னு சொல்லி முறைப்பாடு செய்யறாங்கட்டா நான் ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்டேன். அப்ப அந்த ஓஏசி அவ சொல்றது சரிதானே காட்டுங்கன்னா அவங்க தேடினாங்க. என்னடா அப்படி ஒரு ஆதாரமுமே இல்லை, அழிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அழிச்சாலும் எடுக்கலாம்ட்டாங்க. நான் சொன்னேன் அழிச்சா எடுத்து காட்டுங்க, இனியும் போட போறதோ கேவலப்படுத்த போறதோ என்ற நோக்கம் இல்லை என்றதை நான் தெளிவுபடுத்தினேன். அப்ப இந்த சூரியகாந்தன் அண்ணா சொன்னாரு, எங்க தங்கச்சிக்கு மானம் போகுது, நிறைய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு அவங்க சுத்தி, எங்களோட குடும்ப மானம் போறதால இவ போட வேணாம்னு சொல்லுங்க. அப்ப நான் சொன்னேன், எல்லாத்தையுமே செஞ்சு கொண்டிருக்கிறாவோ அதுக்கு பதில் சொல்றது ஒரு குற்றம் இல்லைதானே, கேவலப்படுத்தி நான் எங்க அவர் தன்னுடைய சகோதரிட்டு எல்லாம் போய் சொல்லணும் இவ்வாறான கீழ்த்தரமான வேலையில செய்யக்கூடாது. அதை நான் கேட்டேன். அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவட சகோதரி திமிராத்தனம் இருப்பாவாம், ஏனென்றா அரசாங்க வேலை செய்யறவா. நாங்கள் அரசாங்க வேலை செய்யற நாங்கள் கொஞ்சம் அரசாங்க வேலை செய்யறதுக்காக திமிரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ அரசாங்கம் வேலை செய்கிறாவோ அல்லது என்ன வேலை செய்கிறாவோ அது பிரச்சனை இல்லை. மனுஷன் மாதிரி இருக்கணும்ன்றது மிக முக்கியமானது. சமூக வலைத்தளத்தை எப்படி பயன்படுத்தணும் தெரியல. எனக்கு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. அவர் சொல்றாரு, நாங்க அரசாங்க வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் திமிர் இருக்கத்தான் செய்யும். மற்றது எங்களோட சமூகம் நாங்க ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறோம், பணக்காரராக இருக்கிறோம்ன்றதால நாங்க கொஞ்சம் கதைக்கிற தோணியே இப்படித்தான். எனக்கு கீழ்த்தரமாக இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. எங்க உயர்ந்த நிலையில மார்க்கண்டு குடும்பம் எங்க உயர்ந்த நிலையில இருக்குன்னு எனக்கெண்டா தெரியல. அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள், அவர்கள் இதுல போடுறது, மாலினி மார்க்கண்டு தன்னுடைய இன்ஃபுளுசர்ல வெங்காயம் வதக்குறது, பொரிக்கிறது, எரிக்கிறது, வீட்டை ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிற போன்ற விஷயங்கள் தான் பாக்குறதாக ஆட்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை விட ஒன்றும் அறிவுபூர்வமாக செய்யறதாக நான் அறியல. அடுத்தது இன்னொரு மனைவியோட இன்னொரு குடும்பத்தோட வாழ்ந்த இடத்துல போய் தலைய போட்டு தானே போய் தனக்கு மண்ணள்ளி போடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்ப பிள்ளை வயிற்றுல வந்த பிறகு நான் மாலினிய தொடர்பு கொண்டு மெசேஜ் போட்டிருந்தேன். நான் இப்படி எனக்கு பிள்ளை வயிற்றுல தாலி கட்டி இருக்கிறோம், இவர் உங்களையும் ஏமாத்தி கொண்டிருக்கிறது, நீங்க இதை கொஞ்சம் யோசிங்க என்று சொல்லி நான் இந்த சைட் நியாயங்களை சொல்லி ஒரு 22 போட்டோ ஏதோ போட்டிருந்தேன். நான் அதுக்கு அவ போட்டிருந்த இமோஜி எனக்கு என்னன்ற மாதிரியும் எனக்கு அதை பத்தி ஒரு கவலையுமே இல்லைன்ற மாதிரியும் போட்டுது. அதுக்கு அவ தந்த ரிப்ளை, நீ ஒரு கேவலமான ஒரு பெண், நீ ஒரு கேவலமான தாய்க்கு பிறந்திருக்கிறா, கிரிமினல் அப்பாவுக்கு பிறந்திருக்கிறாண்டு எந்த குடும்பத்துல இருக்கிறவங்களையும் கேவலப்படுத்தி, எந்த வயிற்றுல இருக்கிற பிள்ளையும் ஒரு கிரிமினல், ஏற்கனவே 4 கிரிமினல் இருக்கிறீங்க, இதோட சேர்த்து 5வது கிரிமினலை பெத்து வளர்த்துக்கொள்ளு,
நீ ரோட்ல தான் நிப்பா, நீ சாப்பாடு இல்லாம நிப்பா, நீ ஒரு பெண்ணே இல்ல என்று ஆனா அவ்வளவு எவ்வளவோ கிரிமினலுக்கான அப்பாவைத்தானே அவர் அவ அவ உறவுகள்ல நினைச்சிருக்கிறா. இப்ப இந்த கிரிமினல்களுடைய அப்பாவைத்தானே உங்களோட உறவுகள்ல அதுக்குள்ள அவ நினைச்சிருக்கிறா. கேட்கிறா, ஒரு வளர்ந்த பிள்ளைய பக்கத்துல வச்சுட்டு தாலி கட்டி இருக்கிறியே உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டிருக்கிறா. இதுக்கு வந்து சரியான பதில் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ எந்த அது சரி. இது சரி, நான் நினைக்கிறேன் நீண்ட ஒரு இடம். உங்களை பொறுத்த வரைக்கும் இதுல யார் தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கணவரா மாலினியா? 2 பேர்லயும் சரிசமமான பங்கு இருக்குது. எனக்கு வந்து யாரு சரியானதுன்னு. ஏனெண்டா ஒரு ஒரு சைட்ல ஒரு ஆள்ற நியாயத்தை சொல்லக்குள்ள ஒரு மோட்டிவேட்டரா இருக்கிறவ 2 பக்கமும் தீர விசாரிச்சுதான் அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும். வந்து அந்த வேலையை செய்யறதால நான் அதை குறிப்பிட்டு சொல்றேன். ஒரு ஆளுக்கு இல்ல வந்து ஒரு ஆள் உண்மையிலேயே இதுல கவலையை சொல்றாங்க. முற்றுமுழுதாக மாலினியும் சிலவள ஒரு உணரபிளான ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம். அவவும் கணவன் விட்டு இருந்தவர் நீண்ட காலம் தனிமையில இருந்திருக்கிறார். நீங்கள் சொல்ற நான் மாதிரி கேட்கிறேன், ஆறுதல் தேவைப்படும். கருத்தை மட்டும் கேட்டு ஒரு முடிவு எடுத்த அவவுக்கு நான் சொல்ல வந்த நியாயங்களே விளங்கல. நான் 3-4 தரம் 2 சைட் நியாயத்தை சொல்லும் போதெல்லாம் அவ வந்து ஏன் அத ஒரு கொஞ்சம் கூட யோசிக்கல. இதுல ஒரு ஒரு துளியாவது உண்மை இருக்குமென்றே யோசிக்கல. எனக்கு போட்ட பதில் வந்து அவர் என்ன ஏமாத்தத்தான் எந்த வழியிலேயே போய் என்ன ஏமாத்துறதுக்காகத்தான் நாட்டுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சவரு அவ்வளவும் வந்து எனக்கு தெரியும் என்ற ஒரு தகவலை எனக்கு சொல்றான். அப்ப இதுல நீங்க 2 பேரும் வந்து என்ன சேர்ந்து அப்ப ஏமாத்தி இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தேவைன்றதுக்காக என்னையும் அந்த பிள்ளைகளையும் வந்து அவங்க சொல்ற ரீசன் நாங்க நடுத்தருவுல விடலண்டு பணம்ன்றதை தாண்டி நடுத்தருவுல விடுறன்றதுக்கு என்ன அர்த்தம்? எங்களுக்கு ஆறுதலாக நீங்க இல்லை அந்த இடத்துல. எந்த பிள்ளைகளுக்கு ஒரு வருத்தம் வரக்குள்ள அந்த இடத்துல எது தேவை? எங்களுக்கு சாப்பாடு பசிக்கும் போது எது தேவை? இந்த உணர்வுகளை சொல்ல உங்களுடைய கணவர் உங்களுக்கு பணம் அனுப்பி இருக்கிறார் கட்டார்ல. அதுக்குத்தானே அவர் போனவர். அதுக்கு பிறகு அவர் பெற்ற கடன் எல்லாம் அவர் வட்டிக்கு வாங்கின கடன் தானே. அவருக்கு நீங்கள் பணத்தாலையும் மாலினி எதுவும் செய்ததாக சொல்லலாதானே. இதுல நினைக்கிறேன் நீண்ட உரையாடல் மிக வெளிப்படையாகவும் ஒளிவு மறைவில்லாமலும் மிக ஆளுமையாகவும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மிக கஷ்டமான சூழல் என்றதையும் எனக்கு புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. என்னுடைய கேள்விகள்ல சமூகங்கள் சொல்ற விஷயம் வந்து வயிற்றுல பிள்ளை இருந்ததாலதான் நான் இதை வெளிப்படுத்தினேன்ன்றது வந்து சமூகத்துல கருத்தா இருக்கலாம். அனுதாபத்துக்காக பிள்ளைகளுக்கு நீங்கள் வெளிப்படுத்தலையே, அது மாலினி தானே இதை வெளியில கொண்டு வந்தவர். அது வந்து இவங்க அந்த போட்டுட்டு அழிச்ச காரணத்தால இவங்கதான் ஆரம்பத்துல போட்டவங்கன்றது வந்து மக்களுக்கு தெரியாது. இப்பதான் பாக்குறவங்களுக்கு வந்து சரியான தகவல் தெரியாது. எனக்கு தகவல் தந்தவர்கள் எல்லாரும் மாலினி தான் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்ததா தான் எனக்கு சொல்லிக்கிறார். மாலினி தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்றதாக இருந்தாலும் மாலினியோடையும் நான் ஒரு நேர்காணலை செய்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அவருக்கும் அந்த உரிமை இருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்ட 2 பெண்கள் இதுல உண்மையிலேயே இதுல குற்றவாளி, மிகப்பெரிய குற்றவாளி உங்களுடைய கணவர் ஹரிபிரசாத் மாணிக்கராஜா தான். அவர் தான் 2 பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடி இருக்கிறார். அவருக்கு உறவுகள் திருமணம் நடக்கிறது, விவாகரத்து எடுக்கிறது, உறவுகள் முறிகிறது சகஜம். ஆனால் அத மிக நேர்மையாகவும் ஒரு உறவு இருக்கும் பொழுது இன்னொரு உறவை ஏற்படுத்தாமலும் அத மனிதாபிமானமாக கையாளணும். இதுல மாலினியும் ஒரு சோசியல் இன்ஃபுளுசர் என்று சொல்லக்கூடிய ஆள் அதை அப்படி கையாளுல. உங்களோட கணவர் மிக இதுல 2 பெண்களுடைய வாழ்க்கை கையாண்டிருக்கிறார். இந்த உணவுத்துவம் வந்து வெளிப்படையாக கதை தந்த உங்களுக்கு நன்றி இலக்கியா. மீண்டும் ஏதாவது கேள்விகள் வருமாக இருந்தால் நான் மீண்டும் உங்களோட தொடர்பு கொள்கிறேன். எனக்கு தெரியல, நீங்கள் இந்த சமூகத்திலிருந்து நீங்கள் பெருசாக எதையும் எதிர்பார்க்க இல்லாத, ஆனால் சமூகம் வந்து பெரும்பாலும் உங்களோட நிற்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒன்று உங்கள்ட்ட ஒரு நேர்மை இருக்குது. நீங்கள் அவரோட வாழ்ந்திருக்கு, நீங்கள் அவர் வேற ஒரு உறவு வைக்கக்கூடாதுன்னு கூட நீங்க சொல்லல. நீங்க எதிர்பார்க்கிறது அவர் இந்த உறவை நேர்மையாக முறித்திருக்கணும். அதை அவர்கள் செய்யல, பல தடவைகள் ஏமாற்றி இருக்கிறார். நீங்கள் மாலினிக்கும் ஒரு சிறந்த ஆலோசனையை கொடுத்திருக்கிறீங்க. என்னோட 18 வருஷமாக இருந்த என்ன ஏமாற்றி இப்படி செய்தவர் நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை வரும் என்றதை நீங்கள் மாலினிக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுத்திருக்கிறீங்க. அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கீர்கள் நினைக்கிறேன். எனக்கு ஆறுதல் சொல்லவும் தெரியல, என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. நன்றி இலக்கியா. சரி, நன்றி. என்ன ஏற்படுத்தினதுக்கு நன்றி.